இந்த ஊர் பக்கத்தெல்லாம் திருவிழா கும்பாபிஷேகம்னு வந்துட்டாலே அன்னதானம் கண்டிப்பாக போடுவாங்க. அன்னதானம் சாப்பாடுனாலே சாம்பார், ரசம், மோர், பாயாசம் 5 வகை வெஞ்சனம்னு அப்படித்தான் இருக்கும். அதில் மிஸ்ஸே ஆகாத ஒரு வெஞ்சன ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பரங்கிக்காயை நல்லா கட்டங்கட்டமாக துண்டா போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிக்குவோம். அது வதங்கி வந்தோன்னே அதோட நறுக்கி வச்சிருக்கிற பரங்கிக்காயை சேர்த்து ஒரு வதக்கிக்கிட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப்பு புளித்தண்ணி அதோட சேர்த்து பரங்கிக்காய் நல்லா புளியிலே வெந்து திக்காய் வந்ததுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லமும் 2 பூண்டையும் தட்டி சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா ஒரு அருமையான பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிருங்க.